எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற கண்டென்ட் வந்து கூமாப்பட்டி தங்கபாண்டியன் அவர்களும் நம்ம சாந்தினி அவர்களும் சேர்ந்து ஜீ தமிழில் சிங்கிள் பசங்க அப்படிங்கிற ஒரு ஷோ பண்ணுறாங்க. இந்த ஷோ தான் வந்து இன்னைக்கு சோசியல் மீடியா ஃபுல்லாக வைரல் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ நம்ம இன்னைக்கு அந்த ஷோ பற்றி தான் பார்க்க போகிறோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஷோவை பற்றியும் பார்க்க போகிறோம், அந்த ஷோவில் நடந்த சில்மிஷங்களை பற்றியும் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம கூமாப்பட்டி தங்கபாண்டியன் அவர்கள் கடந்து வந்த பாதையை பற்றியும் பார்க்க போகிறோம். நம்ம எல்லாருமே வந்து இந்த கூமாப்பட்டி தங்கபாண்டியன் வந்து என்ன சொல்கிறது, அவர் ஒரு ஜீப்பு முத்துப்பா, அவர் ஒரு திவாகர்ப்பா அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சிட்டு இருப்போம். ஆனால் இவங்க ரெண்டு பேரும் இல்லாமல் இவருக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய பின்புலம் இருக்குது. இந்த கூமாப்பட்டி தங்கபாண்டியனை நீங்களும் நானும் கோமாளின்னு நினச்சிருந்தா ரியாலிட்டியில் நம்ம எல்லாரும் தான் கோமாளி. அதுக்கு ஸ்ட்ராங்கான காரணங்கள் இருக்குது. ஸோ அது என்ன காரணங்கள், அவர் யார், அவர் எப்படி இந்த ஷோவுக்குள்ளே வந்தார், இந்த கூமாப்பட்டி தங்கபாண்டியனோட கனவுகள் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நிறைய வீடியோக்குள்ளே போகலாம். அந்த வாய்க்கு கீழே ஏதோ கரப்பாம்பூச்சி மாதிரி இருக்கு. தொட்டு பாருங்க, மின்சாரம் பாயம். ஓகே, ஃபர்ஸ்ட்டாக நம்ம கூமாப்பட்டி தங்கபாண்டியனை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த ஜீ தமிழில் போயிட்டு இருக்க இந்த சிங்கிள் பசங்க ஷோவை பற்றி ஒரு சின்ன ஒரு முன்னோட்டமாக பார்த்துடலாம். என்னென்னா, இந்த சிங்கிள் பசங்க ஷோ வந்து அதாவது நாங்கள் கடைசி வரைக்கும் சிங்கிள் தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற பாய்ஸ் ஒரு பக்கம், இந்த பக்கம் வந்து இல்லைப்பா உங்களையெல்லாம் சிங்கிளாக விட மாட்டோம்னு சொல்கிற கேர்ள்ஸ் ஒரு பக்கம். இவங்கெல்லாம் சேர்ந்து எப்படி இந்த சிங்கிள் பசங்களை கரெக்ட் பண்ணி எசக்கு பசங்க பண்ணுறது தான் வந்து இந்த ஷோவோட மையக்கரு. அதுக்கு தகுந்த மாதிரி சில வேலைகள்லாம் நடக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த கூமாப்பட்டி தங்கபாண்டியனை வச்சு ஒரு ரொமான்ஸ் எல்லாம் பண்ண வச்சாங்க. ஃபர்ஸ்ட் நைட்டெல்லாம் வந்து வெற்றிகரமாக நடத்தி முடித்தாங்க. அது வந்து பொதுமக்கள் மத்தியில் பீதியை கிளப்பிச்சு. என்னடா பட்டப்பகலில் இப்படி ஒரு ஷோவில் இந்த மாதிரி பண்ணி விட்டானே அப்படிங்கிற மாதிரி வந்து போயிட்டு இருந்தது. மக்களோட ஒப்பீனியன் அப்படி தான் இருந்தது. ரொம்ப எல்லை மீறி போகிறீங்கடா, ஏன்டா டேய் இதுக்காடி இங்கிருந்து சென்னை கிளம்பி போனேன் அப்படின்னு சொல்லிட்டு தங்கபாண்டியெல்லாம் கொஞ்சம் விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படிதான் வந்து அந்த ஷோ போயிட்டு இருந்துச்சு. ஏன்னா வந்து இப்படி தானே இன்னைக்கு நடக்கிற ஷோஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. எங்காவது எப்படி திவாகரை கூப்பிட்டு வந்து ஃபேமஸ் பண்ணிவிட்டாங்க, அதே மாதிரி இப்போ ட்ரெண்டில் யார் இருக்காங்களோ அவங்கள வச்சு மையமாக வச்சு ஒவ்வொரு ஷோவும் நடத்த ஆரம்பிக்கிறாங்க. இப்படி தான் இந்த ஷோவும் நடந்துச்சு. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதுக்கப்புறமா வந்து இந்த ஷோ வந்து இப்படி வைரலானதுக்கு அப்புறமா வந்து நம்ம யூடியூபர்ஸ் எல்லாம் சும்மா இருப்பாங்களா, தங்களோட சேனலில் கூப்பிட்டு வந்து பேட்டி எடுத்தாங்க சினி உலகத்தில். அந்த ஷோ பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்குள்ள நல்ல ஒரு கெமிஸ்ட்ரி கனெக்ட் ஆனதை பார்க்க முடிஞ்சது. நம்ம சாந்தினி அவர்களும் சரி, தங்கபாண்டியன் அவர்களும் சரி, ரெண்டு பேருமே வந்து தங்களை புரிஞ்சுக்கிட்டு பேசின மாதிரி எனக்கு தோணுச்சு. அப்படிலாம் சொல்லாங்க, அப்படிலாம் இல்லை, நீ கோவப்படாங்க, நான் உங்களை கல்யாணம் பண்ணுவேன் நவம்பர் மாதம். அப்படி சொன்னா உங்களுக்கு கோவம் வரும், இருந்தாலும் நான் சொல்ல மாட்டேன். அப்படி ஏன்னா ஊருக்குள்ள ஆல்ரெடி இது மாதிரி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தங்கபாண்டியன் வந்து என்ன சொல்கிறது, ஒரு கிராமத்தில் இருந்து வந்த ஒரு பையன் எப்படி போனால் அதை வந்து கரெக்டாக எக்ஸ்போஸ் பண்ணார். அது மட்டும் இல்லாமல் அவருக்கு எதுவுமே தெரியல, டான்ஸ் தெரியல, பேச தெரியல, அதாவது பொண்ணுகளை பார்த்தாவே கையை நடுங்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தார். ஆனால் அந்த ஷோவில் அந்த ஃபர்ஸ்ட் நைட் ஷோ நடத்துனாங்க பார்த்தீங்களா ஜீ தமிழில், அதில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்த மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அது உங்களுக்கு எப்படி தெரிஞ்சுது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இங்கே வந்து சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். சரி, அப்படி இருக்கும்போது ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி பேசிக்கிட்டு இருந்தாங்க. இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தங்கபாண்டியன் அவர்களுக்கு சாந்தினி வந்து லைஃப் பார்ட்னராக கிடைச்சா நல்லா இருக்குன்னு ஒரு ஆசை போல். என்னதான் இருந்தாலும் நம்ம சென்னைக்கு ஒரு வில்லேஜில் இருக்கிற ஒரு பையன் போனான்னா அவனோட ஆசைகள் கனவுகள் எப்படி இருக்குமோ அதை வந்து ஒரு எக்ஸ்போஸ் பண்ண ஒரு ஆளாக தான் வந்து அந்த பேட்டியில் வந்து பார்க்க முடிஞ்சுது. அது மட்டும் இல்லாமல் சாந்தினிக்கு வந்து ஒன்றுமே விவரம் தெரியாத ஒரு ஆள், அந்த ஆள் எப்படி காற்றுல கம்மாயில் அங்கே இங்கே ஜட்டியோடு நின்று குளிச்சுட்டு இருந்த ஒரு ஆள் எப்படா நம்ம அந்த ஷோவில் வச்சு நம்ம மேலே கொண்டு வர போகிறோம் அப்படிங்கிற ஒரு ஃபியர் இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறமா அவங்க கூட பேசி பழகி அவனோட சேட்டையெல்லாம் பார்க்கும்போது இவன் வந்து கோமாளி கிடையாது, இவன் வந்து ஒரு ஹேண்ட்ஸம் காய் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. அந்த ஒரு ஷோ கூட கொஞ்சம் கான்ட்ரவர்சியாகவும் போயிட்டு இருந்துச்சு. ரெண்டு பேத்துக்குள்ளே ஒரு கெமிஸ்ட்ரி இருக்கிற மாதிரி தோணுச்சு. அதுக்கப்புறமா வந்து நம்ம தங்கபாண்டி வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா வந்து அந்த சிங்கிள் பசங்க ஷோவில் நவம்பர் மாதம் கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோவும் கூட எடுத்து காமிச்சிருந்தாரு. நாங்கள் ஃப்யூச்சரில் இப்படி தான் இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு குழந்தைகளோட. அது வந்து எல்லாருமே வந்து பார்க்கும்போது என்ன விட்டா கல்யாணம் பண்ணிடுவாங்க போது இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. சரி, இதுதான் வந்து இப்போது இந்த ஜீ தமிழ் ஷோக்கு அப்புறமா இப்போது ரீசெண்டாக இவங்க கொடுத்த நிலவரம். ஆனால்
இதுக்கு முன்னாடி நம்ம தங்கமணியன் எப்படி இருந்தார், அவர் கடந்து வந்த பாதை என்னங்கிறத இப்போ நான் இன்ட்ரெஸ்டிங்காக உங்ககிட்ட சொல்ல போகிறேன். ஓகே, உங்கள் எல்லாத்துக்கும் நல்லா தெரியும், விருதுநகர் மாவட்டம் கூமாம்பட்டியில் பிறந்தவர் தான் நம்ம தங்கமணியன் அவர்கள். அவர் குறை மாதத்தில் பிறந்துட்டார் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக இந்த குழந்தை தாங்காதுப்பா புதைச்சிருங்க அப்படின்னு சொல்லி அந்த ஊர் மக்கள்லாம் அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் சரி, குறை மாதத்தில் பிறந்துருச்சு, இந்த குழந்தை எப்படி வளருமோ, சரி நம்ம புதைச்சிடலாம், தாங்காது போல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே போயிட்டாங்க புதைக்கிறதுக்கு. அப்படி போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு சாமியார் வந்து, வேண்டாப்பா இந்த பையனை கொன்றாதீங்க, இந்த பையன் நாளைக்கு உலகையே வந்து ஆள போகிறான், அதனால் நீங்கள் நினச்சா கூட இந்த குழந்தைய கொல்ல முடியாது, போங்கப்பா திரும்பி போங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாமியார் வந்து அனுப்பிச்சி விட்டாரான். அதுக்கப்புறம் தான் வந்து அவங்க அம்மாவுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்து, சரி என்னானாலும் பரவாயில்ல இந்த குழந்தைய வளர்த்திடலான்னு சொல்லிட்டு தான் வளர்த்தி இன்றைக்கி சொன்ன மாதிரி உலகையே திரும்பி பார்க்க வச்சுட்டா அப்படி நம்ம தங்கமுத்து வந்து சின்ன வயசுலேருந்து படிச்சுக்கிட்டே வந்து ஆடு மேய்க்கிறது மாடு மேய்க்கிறது இதுதான் அவங்களோட பரம்பரை தொழில் போல், அதுதான் அவங்களோட குலத்தொழில். அப்படி இருக்கும்போது நம்ம தங்கமணியன் அவர்களும் வந்து சின்ன வயசுலேருந்தே வந்து இந்த ஆடு மாடுகளை பார்த்துக்கிறது, அதே கட்டத்தோட படிப்பை வந்து விடவே இல்லை. படித்து ஒரு லெவலுக்கு வந்ததுக்கப்புறமா வந்து சரி நம்ம பிஎட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிஎட் முடிச்சிருக்காரு. இதுக்கு மத்தியில் வந்து இந்த ஆடு மாடுகளை பராமரிக்கிறது, அப்புறம் வந்து அதை வந்து விற்று சேல்ஸ் பண்ணி திருப்பி வந்து ஆடு மாடுகளை வாங்கி தங்களோட ஃபேமிலி ரன் பண்ணுறதுக்கு உண்டான ஆக்டிவிட்டியை பண்ணிகிட்ருக்காரு. அவரோட வீட்டு வேலைகள் எல்லாத்தையுமே வந்து அவர் தான் பண்ணியிருக்காரு. அவர் வீடு பார்த்திங்கன்னா சராசரியாக சிம்பிளான ஒரு வீடு. ஒரு நிகழ்வில் வந்து பழைய வீடு வந்து இடிஞ்சிருச்சாம். அந்த வீடு இடிஞ்சதுக்கப்புறமா வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மறுபடியும் தாங்கள்லாம் கஷ்டப்பட்டு ஆடு மாடு மேய்ச்சி திருப்பி வந்து ஒரு வீட்டை கட்டி இருக்கிறாங்க. இப்போ அந்த கட்டி இருக்கிற வீடு கூட ரொம்ப சிம்பிளான வீடு தான், ஓட்டு வீடு தான். அதில் தான் அவர் இருக்கார். அவருக்கு ஒரு தம்பி இருக்காங்க, அப்பா அம்மா இருக்காங்க, மொத்தம் 4 பேர் அந்த வீட்டில் வச்சுட்டு வந்திருக்காங்க. 4 பேர் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கூட இல்லை. அப்படிப்பட்ட ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தவர் தான் வந்து தங்கமணியன் அவர்கள். இவருக்கு ஒரு மிகப்பெரிய கனவு என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம எப்படியாவது ஒரு போலீஸ் அதிகாரியை வந்துடணும்னு சொல்லிட்டு தான். அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா அவரோட உடல் அமைப்பு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு போலீஸ்காரர் மாதிரி இருப்பார். ஏன்னா அதுக்காகவே தன்னை தியாகம் பண்ணி ட்ரெயின் பண்ணி ரொம்பவே மெனக்கெட்டு எப்படியாவது ஒரு போலீஸ் வேலையை வாங்கிடும்னு சொல்லிட்டு மெனக்கெட்டு இருந்திருக்காரு. ஏதோ ஒரு 4 பிரிவுகளில் வந்து பாஸ் ஆகிட்டாராம். ஏதோ அடுத்த ஒரு 1 மார்க் 2 மார்க்கில் ஏதோ போயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் ரெக்கமெண்டேஷன் கேட்டாங்க, லஞ்சம் கேட்டனால எங்களால் கொடுக்க முடியல, அதனால் நான் வந்து போலீஸ் ஆக முடியலன்னு சொல்லிட்டு ரொம்ப மனவேதனையோடு சொன்னாங்க. அவர் மட்டும் இல்லாமல் அவங்க அம்மாவும் அப்படி தான், சின்ன வயசுலேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இவனை வளர்த்தி படிக்க வச்ச, அப்புறம் போலீஸ் ஆகணும்னு சொல்லி வெறியாக சுற்றிட்டு இருந்தான், மாதக்கணக்காக வருஷக்கணக்காக சுற்றிட்டு இருந்தான். ஆனால் அவனுக்கு இந்த மாதிரி ரெக்கமெண்டேஷன் கேட்டாங்கன்ட்டு எங்களால் பண்ண முடியல, அதனால் போலீஸ் ஆகலை, இல்லைன்னா 4 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு போலீஸ் ஆகிருப்பா அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா கண்ணீர் விட்டெல்லாம் சொன்னாங்க. சரி, இவரோட ஹாபி என்னவா இருக்குன்னா பார்த்தீங்கன்னா, நம்மளாம் நினச்சிட்டு இருப்போம் இந்த கோமாம்பட்டியில் ஜட்டியோட ஆற்றுல குளிக்கிறதெல்லாம் பார்த்துட்டு, இவன் எங்கேயோ சும்மா எங்கே 10ஆம் கிளாஸ் ஃபெயில் ஆகிருப்பான், சும்மா ஆடு மாடு மேய்ச்சிட்டு எங்கேயா சுற்றிட்டு இருந்திருப்பான், சரி ஏதோ இந்த ஜிபி முத்து மாதிரி நம்ம திவாகர் மாதிரி சும்மா இந்த மாதிரி ட்ரெண்டிங்கான்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு திரியிறான்லாம் நம்ம நினச்சிருப்போம். ஆனால் அதெல்லாம் உண்மை கிடையாது. ஆனால் அவரோட ஹாபி என்னென்னு பார்த்தீங்கன்னா புத்தகங்கள் படிக்கிறதா. புத்தகங்கள்லாம் இந்த சிறுகதை, பிட்டுக்கதை, இந்த ஏதாவது இந்த குங்குமம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நடுப்பக்கத்தில் வந்து இந்த இதெல்லாம் போட்டிருப்பாங்க, என்னென்னா என்ன சொல்கிறது, இந்த கிசு போட்டிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஷார்ட் ஸ்டோரின்னு சொல்லிட்டு ரொம்ப கேவலமான ஸ்டோரிஸ் எல்லாம் எழுதியிருப்பானுங்க. அந்த மாதிரி படிக்கிற ஹாபிஸ் எல்லாம் கிடையாது. இவருக்கு வந்து வரலாறுகள் படிக்கிறது. என்ன வரலாறு? ஐரோப்பிய வரலாறு, அதுக்கப்புறமா வந்தீங்கன்னா ஆசிய வரலாறு, நம்ம இந்திய வரலாறு, தமிழக வரலாறு, இந்த மாதிரி புவியியல் சார்ந்த புத்தகங்கள் நிறைய படிச்சுட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவர் பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு தாடி மட்டும் இந்த இடத்துல வச்சுருப்பார். அதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா வந்து ஹிட்லரை வந்து ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கெல்லாம் ஆச்சரியம் வரலாம். ஹிட்லர் பிடிக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் என்னென்னா, ஹிட்லர் வந்து தன்னோட நாட்டை நேசித்தார், அவர் வந்து ஒரு தேசியவாதியாக இருக்கும்னு ஆசைப்பட்டார். அது மட்டும் இல்லாமல் தன்னோட நாட்டு மக்களை நேசித்தார். இருந்தாலும் ஒரு கட்டத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா இனப்படுகொலையை கையில் எடுத்தார். அது மட்டும்தான் எனக்கு பிடிக்கல. மற்றபடி அவரோட திமிராகட்டும், அவரோட தைரியமாகட்டும், அவர் இந்த நாட்டை நேசிக்கிற குணமாகட்டும், எல்லாமே அவர்கிட்ட இருந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்க. அதனால் வந்து இப்படி வந்து கோமாப்பட்டி தங்கப்பாண்டியனுக்கு வந்து ஹிட்லரை ரொம்ப பிடிச்சிருந்துருக்குது. அதனால தான் வந்து அவர் வந்து மீசையை மேலே வைக்காமல் கீழே வச்சுருந்துருக்காரு. சரி, அதே மாதிரி தான் வந்து ஹிட்லருக்கு எந்த அளவுக்கு தன்னோட நாட்டை பிடிச்சிருந்ததோ அதே அளவுக்கு வந்து தன்னோட நாட்டையும் பிடிச்சனால தான் வந்து நம்ம தங்கப்பாண்டியன் வந்து நம்ம ஊருக்கு ஏதாவது பண்ணணும், இந்த ஊரை டெவலப் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தன்னால் முடிஞ்ச ஒரு சோசியல் மீடியா மூலமாக இந்த மாதிரி வீடியோக்களை எடுத்து போட்டு வைரல் பண்ணியிருக்காரு. தான் வைரல் ஆகணும்னு கூட ஆசைப்படல, தான் வைரல் ஆகணும்னு நினச்சிருந்தா அவர் வேறு மாதிரி வீடியோஸ் எல்லாம் போட்டு வைரல் ஆகிருக்கலாம். ஆனால் கூமாப்பட்டி அப்படிங்கிற ஒரு தன்னோட ஊர் பேரை சொல்லி தான் வந்து அந்த ஊரை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், ஊரில் நம்ம ஊரை அடுத்த லெவலுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு ஆசையும் கனவுகளும் இருந்ததுக்கு மிக முக்கியமான காரணமாக ஹிட்லர் இருந்திருக்காரு அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல
தெளிவுபடுத்திக்கலாம். இந்த தங்கம்பாண்டியனோட இன்டர்வியூஸ் எல்லாம் பார்க்கும்போது அவரோட செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் லெவல் வந்து வேற லெவல் இருக்குதுங்க. சினி உலகத்துலேருந்து ஃபஸ்ட்டாக வந்து அவங்க வீட்டை போய் பார்க்குறாங்க. அவங்க வீட்டில் அவர் என்னென்ன பண்ணுறாரு, அவரோட நடவடிக்கைகள் என்ன, ஒன் டே லைஃப், அவரோட லைஃப் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சினி உலகத்தில் போய் பேட்டி எடுக்கிறாங்க. ரொம்ப யதார்த்தமாக அவர் வீட்டில் எப்படி இருந்தாரோ அதே மாதிரி அவர் பேசுகிறது, நான் ஆடு மாடு தான் மேய்க்கிறேன், ஆடு மேய்க்கிறேன், மாடு மேய்க்கிறேன், இங்கே தான் வந்து வெளியே படுத்து தூங்குறேன்னு சொல்லிட்டு ரொம்ப சர்வசாதாரணமாக தன்னோட மனசில் இருக்கிறதெல்லாம் அப்படியே வந்து வெளிப்படுத்துகிறாரு, எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாரு. அது மட்டும் போக இப்படி ஒரு சின்ன வீட்டில் வந்து வாழ்ந்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு வந்து எப்படி நீங்கள் இந்த கூமாப்பட்டியை டெவலப் பண்ணி விட்டீங்களோ அதே மாதிரி நீங்கள் எப்படியாவது நல்லா கஷ்டப்பட்டு மேலே வந்து உங்கள் அப்பா அம்மாவுக்கு ஒரு நல்ல வீடு கட்டி கொடுக்கணும்னு ஆசை இருக்கான்னு கேட்டதுக்கு, கண்டிப்பாங்க நான் வந்து சாதிச்சிருவேங்க, நான் வந்து எனக்கு வந்து இப்படியெல்லாம் ஒரு ஆசை கனவுலாம் இருக்குது, கண்டிப்பாக நான் பண்ணிடுவேன், எனக்கு வந்து நான் வந்து இன்னும் வேறு லெவலில் போக போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு தொலைநோக்கு பார்வையோடு பேசுனது வந்து பிடிச்சிருந்தது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு இன்டர்வியூவில் பார்த்தீங்கன்னா வந்து, நீங்கள் இந்த கூமாப்பட்டியை பற்றி நீங்கள் பேசி இந்தளவுக்கு ட்ரெண்ட் ஆக்கி விட்ருக்கீங்க, அடுத்தது உங்களோட இலக்கு என்ன அப்படின்னு கேட்டதுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஏங்க கூமாப்பட்டி இல்லைங்க, நான் என்னால் தமிழ்நாட்டிலே வந்து இந்த உலகமே பார்த்து திரும்பி பார்க்குற அளவுக்கு என்னால் வைரல் பண்ணி கொண்டு போக முடியும், அதுக்குண்டான கெப்பாசிட்டி எங்கிட்ட இருக்குது, எங்கிட்ட வேணால் கொடுத்து பாருங்கள், தமிழ்நாட்டை எந்த அளவுக்கு நான் வந்து மேலே கொண்டு வரேன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி எல்லாம் வந்து ரொம்ப பாசிட்டிவாக பேசியிருந்தார். இப்படி வந்து அவருக்கு வந்து முழுக்க வந்து இந்த நாட்டை டெவலப் பண்ணணும், நம்ம ஊரை டெவலப் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசை கனவுகள் வந்து நிறையவே இருக்குது. நம்ம திவாகர்கிட்டையோ இல்லை இந்த சோசியல் இன்ஃப்ளூயன்சர்ஸ்ன்னு சொல்லிட்டு இன்றைக்கெல்லாம் வந்து வைரல் ஆகிட்டு சும்மா பைத்தியம் மாதிரி சுற்றிட்டு இருப்பாங்க. அவங்களோட ஆசை கனவு என்னென்னு கேட்டிங்கன்னா, அவங்க வந்து ரொம்ப மொக்கையாவோ ரொம்ப கேவலமாகவோ வந்து பதில் சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் நம்ம தங்கம்பாண்டியனுக்கு எல்லாமே வந்து தொலைநோக்கு பார்வை தான். அந்த தொலைநோக்கு பார்வையில் நம்மளும் வளரணும், நம்ம சுற்றி இருக்கிற சமுதாயம் வளரணும், இந்த நாடும் வளரணும் அப்படிங்கிறதுல மிகப்பெரிய அக்கறை வந்து நம்ம கூமாப்பட்டி தங்கம்பாண்டியனர்களுக்கு ரொம்பவே இருக்குது. இந்த கூமாப்பட்டி தங்கம்பாண்டியன்கிட்ட இருந்து நம்ம எடுத்துக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, செல்ஃப் கான்ஃபிடன்ஸ். அது மட்டும் இல்லாமல் இன்றைய இளைஞர்கள்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே படிச்சிருக்கிறாங்க, யாரையும் படிக்கலைன்னுலாம் சொல்ல, படிச்சிருக்கிறாங்க. படிச்சுட்டு தனக்கு உண்டான வேலை வந்தால் தான் செய்வேன், அது வரைக்கும் நான் சும்மா வெட்டியாக தான் திரிவேன், டீ கடையில் உட்காந்து டீ குடிச்சிட்டுப்பேன், பசங்களோட வெளியே போய் சுற்றுவேன், இல்லை ஸ்போர்ட்ஸ் இன்ட்ரெஸ்ட் இருக்கிற மாதிரி போயிட்டு வெட்டியாக ஊர் சுற்றிட்டு இருப்பேன் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லாமல், எனக்கு வந்து ஒரு கனவு இருக்குது, எனக்கு ஒரு கோல் இருக்குது, எனக்கு ஒரு இலக்கு இருக்குது. ஆனால் அந்த கோலும் இலக்கும் எனக்கு எப்போ வருமோ தெரியாது, அதுக்குண்டான முயற்சியில் நான் ஈடுபட்டுக்கிட்டு தான் இருப்பேன். ஆனால் சும்மா இருக்க மாட்டேன், கடைசிக்கு ஆடு மாடாவது மேய்ச்சாவது என்னோட லட்சியத்தை கனவுகளை அடைவேன்னு சொல்லி அடைஞ்சிருக்காரு நம்ம தங்கம்பாண்டியன். அதே மாதிரி தான் வந்து இன்றைக்கி இளைஞர்கள் வந்து தங்களோட இலக்கு கோலி என்னவா இருக்கட்டும் அதை வந்து ஃபோக்கஸாக வச்சுக்கிட்டு சும்மா இருக்காமல் இந்த மாதிரி ஏதாவது தனக்கு தெரிஞ்ச ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு அதுக்குண்டான முயற்சியை ஈடுபட்டு இருந்தாவே கண்டிப்பாக அவங்களுக்கு உண்டான கதவு திறக்கப்படும், அதுக்குண்டான பலனும் பின்னாடி அனுபவிக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. அதனால் டைமை மட்டும் வேஸ்ட் பண்ணாதீங்க அப்படிங்கிறதா இன்றைக்கி இந்த கண்டென்ட்லாம் நான் சொல்ல வந்த விஷயம். அதுக்கு தான் இவ்வளோ எக்ஸ்ப்ளனேஷன்ஸ். ஓகே, இதுதான் நான் சொல்ல வந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்ன பண்ணணும், மறக்காமல் லைக் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணணும். மீண்டும் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஜாலியான ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.